ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மீஷோ ஹால் தான் பார்க்க போகிறோம். மீஷோவில் வந்து ஒரு சில ஆர்கனைசர் வந்து பை பண்ணியிருக்கேன். ஸோ அதோட ரிவ்யூ எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். பாக்ஸில் தான் நம்மளுக்கு வந்து பேக்கேஜிங் ரிசீவ் ஆயிருந்தது. இதில் வந்து 2 பீஸ் ஆஃப் ஆர்கனைசர் வந்து காம்போவில் வாங்கியிருக்கோம். ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த ஆர்கனைசர் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வாங்கியிருக்கேன். ஸோ ரிவ்யூ நல்லா இருந்தது, எனக்கு இன்னும் தேவைப்பட்டது அப்படின்றதுனால நான் காம்போவில் பை பண்ணிக்கிட்டேன். இது வந்து பேக் ஆஃப் 2 பேங்கிள்ஸ் ஆர்கனைசர் தான். எனக்கு வந்து ஷாப்புக்கு தேவைப்பட்டது. நான் ஆல்ரெடி வாங்கினதே உங்களுக்கு காமிக்கிறேன். ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி வைஸ் நல்லா இருந்தது. எனக்கு நியர்பை உள்ள ஷாப்பில் நான் விசாரித்தப்போ எனக்கு பீஸை வந்து இதை விட சின்னதே வந்து 120 அந்த மாதிரி சொன்னாங்க பாக்ஸில். எனக்கு வந்து அதனால ப்ரைஸ் வந்து இங்கே கம்ஃபர்டபுளாக இருந்ததுனால நான் பேக் ஆஃப் 2 வந்து பை பண்ணியிருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 171. அப்படி பார்த்தோன்னா ஈச் வந்து 85.5 அந்த 85 ருபீஸ் 86 ருபீஸ் அந்த ரேஞ்ச் வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரிப்னஸ் மட்டும் கொஞ்சம் வளைஞ்சிருந்த மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் ஃபிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இதாக இருந்தது. மற்ற 2 செட்டாக இருந்தது. கீழே தனியாக செட் பண்ணாமல் உள்ளே கிடந்துச்சு பார்த்திங்களா, அது வந்து கொஞ்சம் செட் ஆகலை. பட் ஆனால் அது நம்ம யூஸ் பண்ண எனக்கு கரெக்டாக வந்துடும். எனக்கு அந்த பாக்ஸுமே அப்படி தான் இருந்தது. அதை தான் நான் வந்து ஃபுல்லாக வச்சு பார்த்துட்ருக்கேன். பாக்ஸுமே லைட்டாக வளைஞ்சிருந்த மாதிரி இருந்துச்சு. பட் ஓகே தான், இந்த குவாலிட்டிக்கு ஓகே தான், எனக்கு ஓகே தான். ரிட்டர்ன் பண்ணலாம் போகிறதில்ல. ஏன்னா இன்றைக்கி இந்த பர்சனலாக இந்த ப்ராடக்ட் தேவைப்பட்டது. இந்த ப்ரைஸ்க்கு ஒர்த்தாகவும் இருந்ததுனால வந்து பை பண்ணிக்கிட்டேன். ஸோ டேமேஜ் எதுவும் இருக்கா அப்படின்றத மட்டும் நான் செக் பண்ணிக்கிட்டேன். டேமேஜ் எதுவும் இல்லை, அதாவது உடையில எதுவுமே நல்லா தான் இருந்தது. நெக்ஸ்ட் பாக்ஸே அதே மாதிரி ஓப்பன் பண்ணி எதுவும் டேமேஜ் இருக்கான்னு பார்ப்போம். இந்த பாக்ஸில் தான் எனக்கு கொஞ்சம் வளைஞ்சிருந்தாப்புல இருந்துச்சு இந்த இடம். இந்த இடம் மட்டும் ஸ்பெசிஃபையாக 2 சைடையும் கம்பேர் பண்ணி பார்த்தேன். அந்த இடம் கொஞ்சம் வளைஞ்சு தான் இருந்தது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். ஆனால் அதை விட குவாலிட்டி வந்து திக்னஸ் கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி தான் இருக்குது. பட் அந்த உள்ளே வைக்கிற அந்த இது இருக்குது பாருங்கள், ஸ்லைடு இருக்குது பாருங்களேன், அது மட்டும் எனக்கு கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு வந்து செட் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது. மித்தபடி வந்து ஓகே தான். நான் ஆல்ரெடி வச்சுருந்தேன்னு சொன்னாலே அந்த பாக்ஸே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ நம்ம ஷாப்பில் வந்து அந்த கண்ணாடி பேங்கிள்ஸு இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு, சைஸ் வாரியாக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு தேவைப்பட்டது. ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் ஒரு 4 பாக்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ ரிவ்யூ நல்லா இருக்குது, சூப்பரான குவாலிட்டியில் இருந்தது. அதனால நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா திருப்பி இன்னும் 2 பாக்ஸ் போட்டிருக்கேன். அந்த பாக்ஸை இனிமேட்டு தான் இதில் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வாங்கணும். டோட்டலாக என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 6 பாக்ஸஸ் இருக்குது. சேம் இதே ரேஞ்சில் தான் நான் ஆல்ரெடி வாங்கினதும் இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு லோ ரேஞ்சில் இந்த மேக்ஸி எனக்கு இது ஆர்டர் பண்ணும்போது டிஸ்பிளேயில் காமிச்சிட்டு இருந்தது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணேன். 214 ரூபா தான் போட்டிருக்கு. இதோட குவாலிட்டி எப்படின்னு பார்ப்போம். ஆனால் ஜார்ஜெட் மெட்டீரியல் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரிசீவ் ஆனது வந்து ஜார்ஜெட் மெட்டீரியல் இல்லை, ஒரு மாதிரி க்ரேப்பில் ஒரு மாதிரி ஷைனிங்கில் வரும்ல அந்த மெட்டீரியல் தான். பட் இந்த காஸ்ட்டுக்கு இது எனக்கு வந்து ஓகே, வாங்கணுன்னா வாங்கலாம். பட் எனக்கு அந்தளவு பிடிக்கலை. ஃபுல்லாக லாங் டைப் மேக்ஸி. இமேஜ் நான் வேணாலும் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அதில் எப்படி இருக்குது, எனக்கு ரிசீவ் ஆனது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ சும்மா நார்மல் கிளாத்தில் தான் இருந்தது. ஒன்றும் அந்தளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாக இல்லை. அதில் ஜார்ஜெட் மென்ஷன் பண்ணதுனால தான் நான் இதை வந்து ஆர்டர் பண்ணேன். ஜார்ஜெட்டில் ஓகேவாக இருக்குது இந்த ப்ரைஸ் ரேஞ்சு அப்படின்னு சொல்லிட்டுன்னு. பட் நார்மலாக நம்மளுக்கு வந்து சிங்கிள் லேயர் கிளாத்து தான். சிங்கிள் லேயர் கிளாத்தில் ஒரு மேக்ஸி கவுன் மாதிரி தான் அது. இதோட பிக்சர் வேணால் அட்டாச் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். நான் இந்த ப்ராடக்ட் வாங்க வேண்டாம் அப்படின்றத என்னோடய ஃபுல் ரிவ்யூ வந்து டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன். அதாவது குவாலிட்டி வைஸு உங்களுக்கு ஓகே அப்படின்னா செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கப் சாம்பிராணி ஹோல்டர் தான் வந்து வாங்கியிருந்தேன். இதுவுமே என்னோடய ஷாப் யூசேஜுக்காக தான் வாங்கியிருந்தேன். பார்க்கும்போது ரொம்ப குவாலிட்டி நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. எனக்கு இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன். பட் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபைனலாக வீடியோவில். இது வந்து இப்படி தனித்தனியாக தான் வந்திருந்தது. எவ்வளோ க்யூட்டாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து லாக் டைப்பு. பட் இந்த லாக் இப்போல்லாம் வந்து ஒர்க்கே ஆகலை, அந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு ஃபைனலாக ஒரு வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன். இதுலேயே எப்படி இருக்குது இப்போது அப்படின்றத காமிக்கிறேன். அதாவது செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு, செம்ம குவாலிட்டி நல்லா இருக்குது, எல்லாமே ஓகே தான்.
நான் வந்து இந்த ப்ராடக்ட்டை வந்து டெய்லி யூஸ் பண்ணுவேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பத்தி ஸ்மெல்லு, சாம்பிராணி ஸ்மெல்லாம் ரொம்ப அடிக்ட்டு, ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் டெய்லி யூஸ் பண்ணுவேன். இன்னொரு பாக்கெட்டை வந்து அன்பாக்ஸ் பண்ணிட்டு வந்துடலாம். இதிலே வந்து பார்த்திங்கன்னா 10 டைப்ஸ் ஆஃப் வந்து ஊதுபத்தி வாங்கியிருந்தேன். 120 அந்த ரேஞ்ச் தான் வந்து வந்திருந்தது. இதுவுமே ஓகே தான். எனக்கு ஸ்மெல்ஸ்லாம் ரொம்ப ஹெவியாக இருந்தால் பிடிக்காது. சாரி, 10 டைப்ஸ் இல்லை, 6 டைப்ஸ் தான் இருக்குது. ஓகே தான். அதனால நான் அது வந்து பெருசாக சொல்லிக்கல. இதில் வந்து எப்படி உங்களுக்கு ஹோல்டரில் வச்சுக்கணும் பத்தி அப்படின்றத இது பண்ணேன். இது ஆல்ரெடி என்னோடய ஓல்டு இதில் இருந்த ஒரு ட்ரே வந்து நான் இதுக்குள்ளே வச்சுட்டு இப்படி வச்சுட்டேன். ஏன்னா ரொம்ப நம்மளுக்குள்ளே இதாகிடக்கூடாதுன்னு. ஃபர்ஸ்ட் டைம் யூசேஜ் பண்ணப்போ சூப்பராகவே இருந்தது, நல்லாவே இருந்தது. ஆனால் டெய்லி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இது எப்படி வந்து மாறுது அப்படின்றத காமிக்கிறேன். ஸோ ஓவர் ஹீட் வந்து மேலே இது பண்ணுவோம். இந்த வுட்டிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்மு மாதிரி ஒன்று க்ரியேட் ஆகுது. ப்ளஸ் இந்த சைட்லேயுமே வந்து உங்களுக்கு கம் மாதிரி க்ரியேட் ஆகுது. ஆனால் வந்து அந்த ஸ்மெல் அந்த ஹோல்லேருந்து வரும்போது நல்ல ஒரு மைண்ட் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு ஸ்டார்டிங்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த்ஸாவது நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ நம்ம சேனலில் முன்னாடி வீடியோ போடலை. ஸோ அந்த வீடியோ எடுத்து வச்சதெல்லாம் நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த கீ டைப்பு எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. செகண்ட் டைம் யூஸ் பண்ணும் போதே அதில் வந்து ஒரு கம்மு மாதிரி க்ரியேட் ஆச்சு. அந்த மாதிரி இதுக்குள்ளே நம்ம வேஸ்ட்டு கலெக்ட் ஆனோன்னா ஃபுல் ஆனோன்னா நம்ம வந்து தூக்கி போட்டுக்கலாம். நான் இப்போ அதுக்குள்ளே குட்டியாக ஒன்று வச்சுருந்தேன் இல்லையா, அதை எடுத்துகிட்டு ஒரு தட்டு மாதிரி உள்ளே வச்சுட்டேன். ஸோ அப்படி வச்சும் நான் பார்த்துட்டேன். எல்லாமே ஓகே தான். பட் அந்த ஒரு மாதிரி இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இது இப்படி தான் இருக்குது. ஒரு மாதிரி சுற்றி ஒரு மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பேஸ்ட் கம் மாதிரி ஒரு மாதிரி க்ரியேட் ஆச்சுன்னு சொல்லிட்டுன்னு, அந்த ஆவி வந்து சாம்பிராணியோடது மேலே ஹோலில் பட்டு இந்த பாருங்கள் ஃபுல்லாக மேலே வந்து ஒரு மாதிரி கலரில் இருக்குது. இதுக்குள்ளே டஸ்ட் அப்படியே தான் இருக்குது. நான் வாரத்தில் க்ளீன் பண்ணும்போது எடுத்து போட்டுருவேன். எப்படியுமே 2 நாளைக்கு ஒரு தடவை நான் டிஸ்போஸ் பண்ணிவிடுவேன். பட் வந்து அந்த இது இருக்கிறதுனால ஓகே இப்போயும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் ஒரு மாதிரி பிசுக்குக்கார மாதிரி வந்து இந்த 2 இதுவும் ஒட்டிக்கும். நான் நைஃப் வச்சு எடுத்துடுவேன். அவ்வளோதான், இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.